முடிஞ்ச சண்டையை வச்சு அந்த கத்திக்கிட்டே இருப்பாங்க. கத்தும் போது அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி உழுகுற மாதிரி சவுண்ட் வரும். நீ என் கையால மறா போற. சார் இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? மைனா பார்ட் 2 மரிங் சார். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நிறைய வாட்டி அவரை தேடி ஆபீஸ்க்கெல்லாம் போயிருக்கேன் சார். இந்த பொண்ணுக்கு பாவம் கத்தியே தொண்டை போயிடுச்சு போல் இருக்குங்க. குரலி அப்பா உண்மைதாங்க சார். பாத்தீங்களா மேடம்? 2 டேஸா ஸ்டொமக் பெயின் அதிகமா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்பெண்டிட்டிஸ் இருக்கு, இமிடியேட்டா லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நைட் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின். அவங்க தான் அட்டெண்டரா இருக்காங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. என் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சா அவங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பிடிச்சி எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஆனா அந்த தொண்டை வலியில எந்திரிச்சு கத்திருக்கீங்களே, அது என்ன? நான் என்ன யோசிச்சேன்னா என் ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அம்புட்ட ஆசை சார். அது அப்படி இல்ல சார், அது ஹீரோயிசம். தூங்காம பாத்துக்கணும். அது எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கணும்ல. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? அது என்ன சார், feel? அவங்க ஆல்ரெடி வள்ளியில இருக்காங்க. அவங்க எந்த ஃபீல் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா? அதானே கேக்குறேன், எனக்கே புரியலையே. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. குடும்பங்கிறது மனைவிங்கிறது என்ன பிராக்டிக்கல் மெச்சூரிட்டி தானே. ஏன் இதை ரொமான்டிசைஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஒரு சினிமால ஒரு சீன் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டருக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, நைட் ஃபுல்லா தூங்கலையா, முழிச்சே இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கா? ஆமா. இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். எனக்கு வந்து ரோட் சைட் ஷாப்ல சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. என்னப்பா இது? ஒரு நாள் அவர் வந்துட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு. லேட் ஆயிட்டே இருக்கு சாப்பிடறதுக்கு. ஏன்னா பிகாஸ் அங்க ரொம்ப கியூ இருக்கும். அவருக்கு வேர்க்கிறது சுத்தமா பிடிக்காது. சோ செம்ம திட்டு. தேவையில்லாத கேம் இதெல்லாம். வீட்டுல சும்மா இடத்த வச்சு கிடக்கு. சரி வாய் வைக்காத. ஏன் ரோட்ல சண்டைக்கு போனீங்க? பயங்கரமா வேர்த்துட்டே இருந்தது அந்த இடத்துல. பசங்களும் இருந்தாங்க, கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. வேற இந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க சார்? Dress கடையில சண்டை வந்து பாத்துருக்கீங்க சார்? Dress கடையில சண்டை வரும் சார். கலர் அடிது ரெட் கிரீன்னா கூட பரவாயில்ல, இதுல இன்னொருத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன்னு பெருமை வேற. அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார்? அதுக்கு டாம் அண்ட் ஜெரி Dress வேணுமா சார்? அதுக்கு நாம எங்க சார் போக முடியும்? யார் புரியல? உங்க பொண்ணு சொல்றாப்ல சார். என் ஒய்ஃப் சொல்றாங்க சார். என்னது ஒய்ஃபாவா? சார் அது மேல ஒரு கிரேஸ் தாங்க சார். ஆனா கடையில இல்லன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும் இல்லங்க சார் எனக்கு. ஐயோ போடா, டேய் வாங்கடா. அவர் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? டி-ஷர்ட் நிறைய ஃபேன்சியா ஆசைப்படுவாருங்க சார். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம். நான் பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். ஏன்னா இது வாலிப வயசு. பிளே ஸ்டேஷன் கேட்டது நான் விளையாண்டு கெட்டு போயிடும்னா வேலை செய்ய மாட்டேனா சார்? அது வாங்கி தர மாட்டாங்க சார். சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனே பெருசுங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. போ போ போ. இல்ல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க ரெண்டு பேருமே திருந்துங்கிறேன். எனக்கு அந்த குழந்தைய நினைச்சுதான் கவலையா இருக்கு. குழந்தைக்கு என்ன வயசு சார்? 3 வயசு சார். அந்த பிள்ளை உங்கள்ட்ட என்னதான் கேக்கும்? மாட்டிக்கிட்டியா? ஓகே, வேற எந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுருக்கு? நடு ரோட்ல சட்டம். நடு ரோட்ல. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு டீன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. நாங்க போற வேல வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டீ கடை எதுவுமே இல்ல. முடியலையே. நாங்க என்ன பண்ணுவா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாத்து. முடியாது. அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிறுத்து நீ, நான் போறேன் இறங்கி போறேன் அப்படின்ட்டாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? உட்காருங்க. ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாங்க. கடையெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போலாம், இன்னும் போலாம், இன்னும் போலான்ட்டு கடை இல்லாத ஏரியாவுக்கு போயிருவாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டானா ஒரு நல்ல ஷாப், அதுவும் இல்லாம அவங்களோட ஃபேவரட் ஷாப். அதனால அங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன தியேட்டர்ல என்ன சண்டை? என்னென்ன போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இல்ல புரியல. நம்ம கேட் ஓபன் பண்ணாங்கன்னா அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல நாங்க உட்காந்துருக்கோம். இதுதான் இஷ்யூ. டிக்கெட் கூட புக் பண்ண தெரியாது உனக்கு. நீங்க புக் பண்ணதுனால இப்ப எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதா இருக்கு. நான் எப்ப படத்தை பாக்குறது? ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. சரிம்மா, நான் படத்தை வேணா கேன்சல் பண்ணிடுறேன். மறுபடியும் வேற டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறேன்னா அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு இந்த படம், இந்த ஷோ இப்பதான் பாக்கணும். ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? ஆக்சுவலா அந்த எக்ஸிட்ல புக் பண்ணிட்டு இப்படியே தான் சார் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் அப்படி போயிருவாங்க? ஒரு 4-5 பேர். அவ்வளவுதான். நியாயமாப்பா அது? சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. எனக்கு என்னமோ அந்த பையன் தெரிஞ்சுதான் அங்க போட்டாப்லன்னு. ஆமா சார். ஏன் அப்படின்னா போற வழியில மட்டும் தான் காலை நீட்டி உட்கார முடியும். கரெக்ட் சார். ரெண்டாவது ஏதாவது பிரச்சனை டக்குன்னு இறங்கி போயிடலாம். உண்மை. 6-7 மந்த்ஸ்ல ஒரு பொண்ணை கூட்டு போறப்ப அவருடைய புரிதலுக்கு உட்பட்டு அவர் சரியாத்தானே செஞ்சிருக்காரு. சாம்பார் அப்ப எனக்கு இவ்வளவு செஞ்ச ஒருத்தனுடைய கன்சர்னை பத்தி யோசிக்காம கத்திருக்கீங்களே. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். உன்னை கட்டி பிடிச்ச அள்ளனும் போல இருக்கு. நான் வரேனா? கட்டி புடுறா.
இவன் ஒருத்தன் இப்போ நார்மலா நானே ஃபோன் பண்ணி சொன்னா கூட எங்க அம்மா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னு என்ன கேட்பாங்க. நானே அதான் கேட்பேன். ஆனா சண்டை போடும் பொழுது ஃபர்ஸ்ட் கையை தான் வாங்குவாரு, அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டேன் சார். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இந்த ஒரு வாட்டி வந்து ஒரு சண்டை நடந்துச்சு, அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறதுலாம் கிடையாது. ஆனா அந்த கை வாங்கினாலே அந்த அடி ஞாபகம் வந்துடும். வரணும் வரணும். சண்டை வந்து அதிகமா கத்துவாங்க சார். சார் நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம அடிக்க மாட்டோம், சும்மா வந்து பயம் தான் முடுத்துவோம். அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளே அடிச்சிருவாங்க. ஒரு அலுவலக ஒரு அதிகாரி உங்ககிட்ட வந்து வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் ப்ளீஸ். அட்டுச்சு ஒட்டச்சு பண்ணும் போல் இருக்கு, பக்கத்துல இருக்க பொருள்லாம் எடுத்துன்னு தோணுது. இங்க வெளில கை வாங்கிருக்கீங்களா? ஓங்கணும் இல்ல. அங்கெல்லாம் கை வாங்காத நீங்க ஏன் மனைவிட்ட மட்டும் கை வாங்குறீங்க? போச்சு ஃபுல் பாயிண்ட். வெளியெல்லாம் காட்ட முடியாது சார், வேலை முக்கியம். நம்ம கை ஓங்கிட்டா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதா. இங்க அப்படி இல்ல சார். வாயமுறா குரங்கு. அவர் சொல்லிருக்காரு, நிறைய தடவை சொல்லிருக்காரு, என்னன்னு? நான் நினைச்சேன்னா உன்னை என்னாலும் பண்ண முடியும், உன் மேல கை வைக்க கூடாதுன்னு இருக்கேன், நீ கம்முன்னு இரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இல்ல இவங்க ரிலேட்டிவ் சைட்லயே கூட வச்சுக்கோங்களேன், இவரை கோவப்படுத்துற மாதிரியோ நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அங்கெல்லாம் வந்து இவர் கோவத்தை காட்டவே மாட்டாரு. இதுவே நம்ம பேசிட்டு இருக்கும் போது வீட்ல ஒரு கான்வர்சேஷன்ல நீ எப்படி அப்படி சொல்லுவ? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இதே மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வந்தாலும் சொந்தக்காரன் சொல்ல நீ போய் பல்ல கடிச்சு நில்லு, கையை ஓங்குன்ற. அப்போ உன்னால முடியல இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃப்ரெண்ட் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், ரிலேட்டிவ்ஸ் வேணும் நினைக்கிற போது என்ன மட்டும் நீ எப்படி வீக்கா நினைக்கிறேன்னு நான் கேக்குறேன். கேட்டாலே ஒரு கேள்வி கிள்ளி விட்டப்படும். கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல நமக்கு அதை ஆஃப் பண்ணுன்றதுக்காகவே நம்ம சைலண்ட் இல்லைன்னா இதுவாகும் அப்படின்னு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படின்னா என்னன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு. அந்த கிராண்டட் தான், உரிமையா எடுத்துக்கிறது தான். கிராண்டட் வேற, உரிமை வேற. பேசு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நைட்டு நம்ம வந்து டயர்ல வந்து தூங்கி இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவங்களை எழுப்பி பிரச்சனை பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க. ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா. பாசமா இருக்கிறப்போ, அழகா இருக்கிற அந்த மூஞ்சி, கோவமா வரப்போ அது என்னால சமாளிக்கவே முடியாது சார். என்ன மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு. நம்ம என்ன வார்த்தை சொன்னா ஹர்ட் ஆகுமோ அந்த வார்த்தை சொல்லி 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 இந்த உச்சகட்டத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாரு. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எந்த வார்த்தையை சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்களோ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பேசுறது இல்ல. இவடா இடிபாடுக்கு பிறந்தவன். நான் ஹர்ட் ஆயிட்டேன்ப்பா, இப்படி பண்ணா உங்களுக்கு புரியாது. ரைட் ரைட். நான் ஹர்ட் ஆயிருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா? பழிக்கு பழி வாங்குறது தானே அது. ஆமா, கிட்டத்தட்ட டிட் ஃபார் டாட் தான். எங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும், நான் அழுவேன். அதே மாதிரி தான் உங்க அம்மாவை பத்தி பேசினா உனக்கு ஹர்ட் ஆகும். இந்த ஃபீலிங் உனக்கு தெரியணும். என்ன சத்தம் போட்டு பேசுற? அதுக்கு எதுக்கு அடிக்கிற? ரவுடிங்க அடிக்கத்தாண்டா செய்வா. மாத்தி மாத்தி காயப்படுத்திட்டே இருக்கிறது வழியா என்ன நடக்குது? சார் அவங்கள திட்டினதுக்கு அப்புறமா தான் சார் எங்களுக்கு ஒரு நிம்மதியோ சந்தோஷம். ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ.